மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது நாங்க பார்க்க போற வினாத்தாள் மாகாண கல்வி திணைக்களம் வடமாகாணம் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை 2025 மாதிரி பரீட்சை 2. இப்போ உங்களுக்கு நான் மாதிரி பரீட்சை 1 ஏற்கனவே அதில் செய்து விடப்பட்டிருக்கு. எங்களோட சேனல்ல விளக்கமும் விடைகளோட நான் வடிவா செய்து அப்லோட் செய்திருக்கிறேன். தேவையான ஆட்கள் பார்வையிட்டு கொள்ளலாம். தற்போது நாங்கள் 2வது பேப்பரை பயிற்சித்து பார்க்க போறோம். சரிதானே? சரி, முதலாவது கேள்வியிலிருந்து தொடங்குவோம். முதலாவது கேள்வி வழக்கம் போல பின்வரும் 2 உருக்களையும் பற்றி குறிப்பிட்டுள்ள சரியான கூற்று யாது? அப்ப நாங்கள் முதலாவது படத்தை பார்க்கிற நேரம் கூட்ட வாசிச்சு விடைய தெரிவு செய்வோம். கூட்ட வாசிங்கோ. ஒரு ஏயில் வரையப்பட்டுள்ளது போன்று ஒரு பியிலும் வரையப்பட்டுள்ளது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? கட்டாயம் 2 உருவத்துக்கும் வேறுபாடு இருக்கா இல்லையான்ட்டு பார்க்கணும். அப்ப நாங்க பார்ப்போம். நீங்க 2 உருவத்தையும் பார்த்தீங்கன்னா இதிலே ஒரு நட்சத்திரம் இருக்குது, ஆனா இங்க காணல. அதே போல இங்கே ஒரு விலங்கு இருக்குது, இங்க இல்ல. இன்னொன்று, இவற்ற டிஷர்ட்ல ஒரு கோடு இதுல இல்ல, இதுல இருக்குது. ஆக மொத்தம் 3 வேறுபாடு கண்டுபிடிச்சிட்டோம். 3 வேறுபாடு கண்டுபிடிச்சிட்டோம். வேற உங்களுக்கு தெரியுதா வேறுபாடு? எனக்கு இவ்வளவுதான் தெரியுது. வேற வேற இருக்கா? வேற இல்லைன்னு. சரி, அப்ப நாங்கள் அடுத்த கூட்டை வாசிப்போம். முதலாவது கூட்டு பிழை. ஏன்? ஒரு ஏயில் வரையப்பட்டுள்ளது போன்று ஒரு பியிலும் வரையப்பட்டுள்ளதா? இல்ல, நாங்க 3 வேறுபாடு கண்டுபிடிச்சிட்டோம். ஆகவே முதலாவது கூட்டு பிழை. சரியா? முதலாவது கூற்று பிழை. அடுத்த கூற்று, ஒரு ஏயில் வரையப்பட்டுள்ள உருவங்களின் எண்ணிக்கையை விட ஒரு பியில் வரையப்பட்டுள்ள உருவங்கள் அதிகம். இல்ல, ஏயை விட பியில தான். ஏயில் வரையப்பட்டுள்ள உருவங்களின் எண்ணிக்கையை விட பியில் வரையப்பட்டுள்ள உருவங்கள் அதிகமா? பிழை. ஏன்? ஏயில 3 உருவம் இருக்குது, இங்க இல்ல. அப்ப ஏயில வரையப்பட்டுள்ள உருவங்களை விட பியில குறைவண்டு வரணும். பியில குறைவு. ஏன்? இங்க காணையில 3 உருவத்தை காணையில. ஆகவே 2வது கூற்றும் பிழை. 3வது கூட்டு வாசிங்கோ. ஒரு ஏயில் வரையப்பட்டுள்ள உருவங்களின் எண்ணிக்கையை விட ஒரு பியில் வரையப்பட்டுள்ள உருவங்கள் குறைவாகும். ஓ, இதைத்தான் நாங்க முதல் சொன்னாங்க. சரியான விடை 3வது. நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். கீழே உள்ள தாவர இலைகளின் உருவங்களை அவற்றின் வடிவத்துக்கு ஏற்ப குவியல்களாக வேறுபடுத்தினால் கிடைக்கும் குவியல்களின் எண்ணிக்கை யாது? இந்த கேள்வியை நீங்க முன்ன பின்ன பார்த்த மாதிரி இல்லையா? நீங்க பாஸ்ட் பேப்பர் கடந்த கால வினாத்தால் செய்திருந்தா உங்களுக்கு இந்த கேள்வி இலகுவா இருக்கும். ஏன் சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் போன வருஷம் வந்த 2024 ஆண்டு நடந்த தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை கடந்த கால வினா. நீங்க நம்ப இல்லையென்றால் ஒரு அடுத்து பாருங்க. பாஸ் பேப்பர் இருந்தா, போன வருஷம் பாஸ் பேப்பர் இருந்தா எடுத்து பாருங்க. இதே பேட்டர்ன். ஆக இந்த இலையின் வடிவங்கள் மட்டும்தான் வேற, மிச்சம் எல்லாம் உண்டு. அதே கேள்வி அப்படியே பாருங்க இருக்கு. இல்லாட்டி இந்த சேனல்ல நான் செய்து விடப்பட்டிருக்கு. உங்களுக்கு 2024 ஆண்டு பாஸ் பேப்பர் நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க. இருக்கு சேனல்ல, நீங்க விருப்பமானாக்கள் பார்த்து கொள்ளலாம். சரி, அப்ப நீங்க பாருங்க, இப்படியான கேள்விகள் வரைக்க இலைகளின் உருவங்களை அவற்றின் வடிவத்துக்கு ஏற்ப. அப்ப என்ன செய்வோம்? ஒரு வடிவத்தை தேர்ந்தெடுத்து அதை வெட்டுவோம். அதுல இருக்கிற இலையை எல்லாத்தையும் வெட்டுவோம். வெட்டினா ஒரு குவியல் வரும். அப்படி எத்தனை குவியல் என்று பார்ப்போம். சரியா? சரி, வெட்டுவோம். இப்ப நான் இந்த உருவத்தை எடுத்து வெட்ட போறேன்னு பாருங்க. இதே மாதிரி இருக்கா? ஓ, இது ஒன்று வெட்டியாச்சு. அதே மாதிரி இருக்கிற நிறைய இருக்கு. வெட்டுவோம். இதையும் வெட்டுவோம். சரி, ஒரு குவியல், ஒரு இலை, எல்லா வடிவமும் வெட்டியாச்சு. அடுத்த விதமான ஒரு வடிவான இலைக்கு போவோம்.
சரியா? இந்த இல வெட்டுவோம். அப்படி 3 இருக்குது, வெட்டியாச்சு. 2வது குவியல் வந்துட்டு. சரி, இன்னும் 2 தான் இருக்கு, அது ஒரு குவியல் ஆக்குவோம். வெட்டியாச்சு. ஆக மொத்தம் 3 குவியெல்லாம் பெருகுது. சரியான விடை 3வது 3. இலகுவான கேள்வி, இதுல யோசிக்க ஒன்றுமே இல்லை. அடுத்த கேள்விகள். 3ஆம் 4ஆம் வினாக்களில் கட்டத்தினுள் உள்ள தொகுதியுடன் சேர்ப்பதற்கு மிகவும் பொருத்தமான உருவை தெரிவு செய்யட்டாம். என்ன செய்வோம்? கட்டத்துல என்ன உருவம் இருக்குன்னு பார்ப்போம். குதிரை, யானை, முயல். சரி, விடையில பார்ப்போம். சிங்கம், மான், நாய். அப்ப இதுல நீங்க ஒரு ஒற்றுமையை பாருங்கோ. இந்த கட்டத்துக்குள்ள இருக்கிறதெல்லாம் தாவர உண்ணி. தாவர உண்ணி. மாமிசம் சாப்பிடுறேல. ஆனா சிங்கம் ஊனுண்ணி, மாமிசம் சாப்பிடும். ஆகவே 1வது பிள்ளை. 2வது மான். மான் என்ன? தாவர உண்ணி. ஆகவே சரியான விடை மான். 3வது நாய். நாய் வந்து அனைத்து உண்ணி. ஆகவே 3வது பிள்ளை. சரி, 4வது கட்டத்துக்கு போவோம். இதுக்குள்ள பஸ் நிக்குது, ஆம்புலன்ஸ் நிக்குது, மோட்டார் சைக்கிள் நிக்குது. சரி, விடைய பார்ப்போம். கார், மாட்டு வண்டில், விமானம். விமானத்தை உடனடியா வெட்டலாம். ஏன்? அது வந்து வான்வழி போக்குவரத்து, வானத்துல பறக்கிறது. ஆகவே 3வது விடப்புல. மற்றதை பாருங்கோ, காரும் மாட்டு வண்டிலும். உங்களுக்கு தெரியுது, இந்த கட்டத்துக்குள்ள இருக்கிறதெல்லாம் மோட்டார் வாகனங்கள், அதாவது இன்ஜின், இயந்திரத்துல வேலை செய்கிறது. இதோட பெட்ரோல், டீசல் தேவை, எரிபொருள் தேவை. சரியா? அப்ப இதுல கார் தான் இதுக்கு பொருத்தமானது. ஏன்? அது ஒரு மோட்டார் வாகனம், என்ஜின்ல ஓடுறது, எரிபொருள் தேவை. ஆனா மாட்டு வண்டியில் அப்படியா? இல்லை. மாட்டு வண்டியில் விலங்குன்ற வேலையில ஓடுறது. அதுக்கு ஒரு மாடையோ 2 மாடு இல்லாட்டி 2 எருதை பூட்டி விட்டா சரி. ஆகவே 1வது விட சரியான. 5வது கேள்விக்கு போவோம். 3 கட்டங்களில் ஆங்கில எழுத்துக்கள் தரப்பட்டுள்ளன. அவற்றில் 2 கட்டங்களை ஒரு தொகுதியாகவும் ஒன்றை வேறொரு தொகுதியாகவும் வகைப்படுத்த முடியும் எனின் ஒரு தொகுதியாக்கக்கூடிய 2 கட்டங்களும் அவை. நீங்க இந்த எழுத்துக்களை பார்த்துட்டு யோசிக்கலாம், இது 2லயே மோ இருக்கு, அப்ப இது 2 ஒரு அடியா வருமோ? அல்லது இந்த எக்ஸ், இதுக்குள்ளேயும் எக்ஸ் இருக்கு, இதுக்குள்ளேயும் எக்ஸ் இருக்கு, இது 2 ஒரு தொகுதியா வருமோன்னு பாத்தீங்கன்னா, பார்த்தா விடைய பார்த்தா 3வதுல எக்ஸ் இருக்கிற விட இருக்கு, 1வதுல ஓ இருக்கிற விட இருக்கு. அப்ப என்னத்தை கீறுவீங்க? என்னத்தை கீறுவீங்க? அப்ப இப்படி யோசிக்கிறது பிழை. கூடுதல் எல்லாரும் தான் யோசிப்பீங்க, அதான் நான் சொல்றேன். சரியா? கூடுதலா எடுத்தோடனே நானா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிள்ளையா இருந்தாலும் சரி, இப்படித்தான் யோசிப்பாங்க. அப்ப அது வந்து பிழை. அடுத்தது இன்னொரு விடயம் இருக்கு. நீங்க சமச்சீரான எழுத்துக்கள் என்று படிச்சிருக்கிறீங்க. சமச்சீரான எழுத்துக்கள் சரி சமனா 2ஆ பிரிக்கக்கூடிய எழுத்துக்கள். அதாவது நடுவால பிரிச்சா 2 பக்கமும் சரி சமனா வரும். அதை விட ஒன்றன் மீது ஒன்று மடிக்கலாம். நடுவுல ஒரு கோட்டை கீறிட்டு அது தூக்கி இஞ்சாலி பக்கத்துல மடிக்கலாம். வல பக்கத்தை தூக்கி இடப்பக்கத்துல மடிக்கலாம். மடிச்சா பொருந்தும். அப்படி பொருந்தக்கூடிய எழுத்துக்கள், அதைத்தான் நீங்க பார்க்கணும். பார்த்தால் ஏ ஒரு சமச்சீர், ஓ ஒரு சமச்சீர், டி ஒரு சமச்சீர். அப்ப இது ஒரு தொகுதி. அதே மாதிரி இன்னொரு சமச்சீர் வர போறது இருக்கா பாருங்க. எக்ஸோபி பி சமச்சீரா? இல்ல. அதுவும் சமச்சீர் இல்ல. XYS அது சமச்சீரா? அது வந்து இல்ல. ஏன்? எஸ் மடிக்கலாமா சமச்சீரா? எஸ் என்னன்னு மடிக்கிறது? எஸ் மடிச்சா பொருந்துமா? அங்காலயம் இஞ்சாலயம் பொருந்த வாய்ப்பு இருக்கா? 2 பக்கமும் தூக்கி மடிச்சா பொருந்துமா?
ஓ, ஆனா இது ஒரு சமச்சீரான உருவம். ரெண்டு பக்கமும் மடிச்சால் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. பி மாதிரி இல்லாம பி மாதிரி இல்லாம பி வந்து இப்படித்தான் மடிக்கலாம். இப்படி நிலக்குத்தா மடிக்கலாது. சரியா? ஆகவே XYSம் AOTயும் விட இருக்கா? XYS AOT. ஓ, இருக்கு. அப்ப இதுதான் அந்த தொகுதி. AOTயும் XYS இரண்டையும் நீங்க மடிக்கலாம். சரியா? சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். இதுல குழம்புறதுக்கு ஒண்ணும் இல்லை, இதுல குழம்ப தேவையில்லை. நான் சொல்றது விளங்குது தானே உங்களுக்கு? இந்த பி வந்து நான் ஏன் எடுக்கல, அதை வந்து நில குத்தா மடிக்கலாது. ஆனா எஸ் வந்து மடிச்சா ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி வரும். கட்டாயம் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி மடிக்கலாம். எஸ் ரெண்டை வெட்டலாம் தானே? வெட்டினா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்குமா? ஓ, இருக்கும். நீங்க அதை எப்படி தலைகளா மாத்தி பார்த்தாலோ இல்ல வெட்டி பார்த்தாலோ அது இருக்கும் கட்டாயம். மற்ற எழுத்துக்கள் எல்லாம் சரி சமனா வெட்டுப்படும். ஓ, டி, எக்ஸ், ஒய், ஏ. சரியா? இதுல குழம்புறதுக்கு ஒண்ணும் இல்லையா? இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தா வித்தியாசமா யோசிச்சா ஒரு கமெண்ட்ல பண்ணி விடுங்க. கமெண்ட் பண்ணுங்க, நான் பாக்குறேன். சரி, ஆறாவது கேள்வி. பின்வரும் கவிதையில் உள்ள வெற்றிடத்துக்கு பொருத்தமான சொற்கள் முறையே இடம்பெறும்படியே தெரிவு செய்க. அப்ப இந்த கவிதையில இருக்கிற வெற்றிடத்துக்கு பொருத்தமான சொற்களை தெரிவு செய்யட்டாம். சரி, சின்ன பாப்பா அண்டுட்டு ஒரு இடைவெளி இருக்கு. சின்ன முத்து உதிருது, அழகு பாப்பா அண்டு இடைவெளி இருக்கு, அன்னை முகம் மலருது. அப்ப நீங்க என்ன செய்யுங்கோ, இந்த இடைவெளிக்கு வர வேண்டிய விடைகளை இதுல இருந்து தூக்கி கொண்டே போட்டு பாருங்க. நான் முதலாவது விடைய போட்டு பார்க்கிறேன், பொருந்துதான் பார்ப்போம். சின்ன பாப்பா நடிப்பிலே சின்ன முத்து உதிருது, அழகு பாப்பா அழுகையிலே அன்னை முகம் மலருது. சின்ன பிள்ளை ஒன்று அழுதா அன்னை முகம் மலருமா? இல்ல. அப்ப இது வந்து பொருத்தமற்றது, பொருத்தமற்ற கூற்று, பொருத்தமற்ற சொற்கள். சரியா? ரெண்டாவது பார்ப்போம். சின்ன பாப்பா நடக்கையில் சின்ன முத்து உதிருது, அழகு பாப்பா படிக்கையிலே அன்னை முகம் மலருதான். பிறந்த குழந்தை வந்து படிக்குமா? இல்ல. அதை விட நடக்குமா? இல்ல. ஆகவே ரெண்டாவதும் புல. மூன்றாவது பாருங்கோ, சின்ன பாப்பா சிரிப்பாலே சின்ன முத்து உதிருது. ஓ, முத்து போன்ற சிரிப்புன்னு சொல்லுவாங்க. சிரிச்சா முத்து மாதிரி இருக்குன்னு பற்களை முத்தண்டவர் வர்ணிக்கிறார், முத்து கோப்புறார் பற்களை. அப்ப சின்ன பாப்பா சிரிப்பாலே சின்ன முத்து உதிருது, அழகு பாப்பா அன்பிலே அன்னை முகம் மலருது. எப்படி? சரியா இருக்கு. ஆகவே இப்படித்தான் கொண்டே போட்டு பார்க்கணும். உங்களுக்கு பாட்டு தெரியுமோ தெரியாது, இருக்கிற விடைகளை கொண்டே அதுக்கு பொருந்துதான்னு பார்க்கணும். சரியா? அடுத்த கேள்விக்கு போவோம். பயிற்சி புத்தகம் ஒன்றின் விலை ரூபாய் XYX ஆகும். புத்தக பை ஒன்றின் விலை ரூபாய் XYY ஆகும். இங்க X வந்து 5, Y வந்து 3 ஆயின் இரண்டு பொருட்களையும் வாங்குவதற்கு தேவையான பணம். இது ஒரு இலகுவான கேள்வி. X இருக்கிற இடத்த 5 போடுங்கோ, Y இருக்கிற இடத்த 3 போடுங்கோ. பயிற்சி புத்தகம் எவ்வளவாம்? XYX. அப்ப Xக்கு பதிலாக 5, Yக்கு பதிலாக 3, Xக்கு பதிலாக 5, 535 ரூபா. சரி, புத்தக பை எவ்வளவா? XYY. Xக்கு பதிலாக 5, Yக்கு பதிலாக 3, Yக்கு பதிலாக 3, 533 ரூபா ஆகும். ரெண்டு பொருட்களையும் வாங்குவதற்கு தேவையான பணம். அப்ப ரெண்டையும் கூட்டுங்கோ. கூட்டினால் 535, 533, 5 3 8, 3 3 6, 5 5 10, 1068 ரூபா. ரூபாய் 1068. இதெல்லாம் யோசிக்கிற கேள்வியா?
இல்ல, இலகுவான கேள்வி. உடனடியா விலை. சரி, உடனடியா நீங்க ரெண்டு ரெண்டு பொருளோட விலையும் காணலாம். உங்களுக்கு இதுல என்ன தெரியணும்? அதை கொண்டே பிரதியிட தெரிஞ்சா சரி. எக்ஸுக்கு பதிலா 5ஐயும் வைக்கு பதிலா 3ஐயும். சரி, பின்வரும் உருக்களை பயன்படுத்தி 8ஆம் 9ஆம் வினாக்களுக்குரிய விடையை தெரிவு செய்யட்டா. சரி பாப்போம். ஒரு புத்தகம் 2 பேக் 120 ரூபா. 2 புத்தகம் 3 பேக் 195 ரூபாவா? சரி, 3 புத்தகங்களினதும் 5 புத்தக பைகளினதும் விலை. அப்ப இதுல பாருங்கோ, 1 2 3 புத்தகம் இருக்கு சரியா? சரி, 5 புத்தக பை 1 2 3 4 5. அப்ப என்ன செய்யுங்க, 2ஐயும் கூட்டி விடுங்கோ. 2ஐயும் கூட்டுங்கோ. கூட்டினா 120ம் 195. கூட்டிட்டு பாத்தீங்கன்னா 0 5 5. கடைசியில 5 இருக்கிற விடையை பாருங்க. கடைசியில 5 இருக்கிற விட 2வது விடையில மட்டும்தான் இருக்கு. இதுதான் ஐக்கியூ. விடை எடுக்காமலேயே சரியான விடையை கீறலாம். எப்படி? சில பேர் இந்த கூட்டலே செய்யாம இதுல வச்சேங்க 5ம் 0ம் 5, கடைசியில 5 வரணும், அந்த விடையை கீறிட்டு போடுவாங்க. அவங்களுக்கு நேரம் மிச்சம். இந்த கூட்டல் எல்லாம் எழுதி மினக்கற நேரம், இந்த நேரம் எல்லாம் அவங்களுக்கு சரியான மிச்சம். அதை கொண்டு பெரிய கேள்வி, அதாவது கொஞ்சம் வெயிட் கூடின கடினமான கேள்விகள்ல பயன்படுத்துவாங்க. அப்படித்தான் செய்யணும். சரியா? நான் இப்படியான முறைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவேன் போக போக. சரி, 9வது கேள்வியை பார்ப்போம். 2 புத்தகங்களையும் 4 புத்தக பைகளையும் வாங்கும் ஒருவர் ரூபாய் 500ஐ கடைக்காரனிடம் கொடுத்தால் கிடைக்கும் மீதி பணம் எவ்வளவா? 2 புத்தகம் 4 புத்தக பை. 2 புத்தகம் 4 புத்தக பை. இப்ப நீங்க பார்க்கணும், எங்களுக்கு 2 புத்தகம் வேணும், 4 புத்தக பை வேணும். இதுல ஒரு புத்தகம் 2 பேக், 2 புத்தகம் 3 பேக். நீங்க என்ன செய்யலாம் என்றால், இதுல இருந்து இதை கழியுங்கோ. ஒரு புத்தகம் 2 பேக்க 2 புத்தகம் 3 பேக்ல இருந்து கழியுங்கோ. கழிச்சால் 2 புத்தகத்துல ஒரு புத்தகம் போனா, 2 புத்தகத்துல ஒரு புத்தகம் போனா, ஒரு புத்தகம் இருக்கு. சரி, 3 பேக்ல 2 பேக் போனா ஒரு பை, ஒரு புத்தக பை. சரி, இப்ப எங்களுக்கு இதுண்ட விலை வரும். விளங்குதா? இதுண்ட விலை வரும். இதெல்லாம் நான் காண தேவையில்லை, இலகுவா காணலாம். பாருங்க எப்படி காண போறோம்னு பாருங்க. 2 புத்தகம் 4 புத்தக பை. இங்க என்ன இருக்கு? ஒரு புத்தகம் 2 புத்தக பை. இதை 2ஆல பெருக்குங்க. இதை 2ஆல பெருக்கினால் 2 புத்தகம் 4 புத்தக பை வரும். சரியா? அப்ப 120 ரூபாவை 2ஆல பெருக்குங்க. 0 0 2 4 2 2 240 ரூபா. 2 புத்தகமும் 4 புத்தக பையும் 240 ரூபா. நீங்க உடனே 240 ரூபாவை கீறுவீங்க. அப்படி கீறக்கூடாது. ஏன்? கேள்வி என்ன? இவ்வளத்தையும் வாங்கும் ஒருவர் ரூபாய் 500ஐ கடைக்காரனிடம் கொடுத்தால் கிடைக்கும் மீதி பணம். அப்ப 500 ரூபாவை காசை கொடுக்குறான். மொத்தம் அவ்வளவு காசு 240 ரூபா. அப்ப மிச்ச காசுக்கு 240 கழியுங்கோ. கழிச்சால் 10ல் 4 போனா 6. இஞ்சால ஒன்று கடன் எடுத்து கழிச்சால் இதுல 4, 4ல் 2 போனா 2, 260 ரூபா. அப்ப கவனமா இருக்கும். சரியா? விளங்குதா? என்ன செய்த நான்? எங்களுக்கு 2 புத்தகம் 4 பேக்கும் தேவை. இதை அப்படியே 2ஆல பெருக்கி விட்டேன், 2 மடங்கு ஆக்கி விட்டேன். அவ்வளவுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. சரி, அடுத்த கேள்விக்கு போவோம்.
பெட்டி ஒன்றில் இருந்த பந்துகளை குவியல் ஒன்றில் 4 வீதம் இருக்குமாறு பிரிக்கப்பட்டன. அப்ப குவியல் ஒன்றுல 4 4 4 இருக்கணும். ஒன்றுல 4 இன்னொன்றுல 4 இப்படி 4 4 பந்து 4 4 இருக்கான். எனினும் இறுதி குவியலை அமைக்கும் போது 3 பந்துகள் குறைவாக இருந்தது. எனின் பெட்டியில் இருந்த பந்துகளின் எண்ணிக்கை 3 பந்து குறைவா இருக்கான். 4க்கு 3 குறைவா. அப்ப 4க்கு 3 குறைவண்டா எத்தனை இருக்குது? 1 தான் இருக்கு. சரி, அப்ப என்ன செய்யணும்? நீங்கள் இதுல இருக்கிற விடை எல்லாத்தையும் 4ஆல பிரியுங்கோ. பிரிச்சு போட்டு பாருங்கோ. 1 மிச்சம் வந்தா அதுதான் பெட்டியில் இருந்த பந்துகளின் எண்ணிக்கை. மிகவும் இலகுவான கேள்வி. நான் சொல்றது விளங்குதா? 4 4 இருக்கணும். பெட்டியில 4 4 பந்து இருக்கணும். ஆனா கடைசியில 3 குறைவா இருக்கா. அப்ப எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. அப்ப மிச்சமெல்லாம் 4ஆல பிரிவட, அந்த எண் 4ஆல பிரிவட 1 மிச்சம் பெற 1. அப்பதான் ஒரு பந்து மிச்சமா இருக்கு. பிரிங்கோ. 4ஆல இதை பிரிக்கலாமா? 4 24. 1 மிச்சம் பெறுதா? இல்ல. இது போல 33 பிரிங்கோ. 8 32. 33ல 32 போனா 1. அப்ப இதுதான் சரியான விடை. 8 குவியல் இருக்கும், ஒரு பந்து மிச்சமா இருக்கு. கவனம், தமிழ் கவனம். 3 பந்து மிச்சமா இல்ல, 3 பந்துகள் குறைவாக இருந்தது. ஒரு குவியல்ல 4 இருக்கணும், ஆனா 3 குறைவா இருக்குதான். அப்ப அங்க 1 தான் இருந்திருக்கு. 1 மிச்சம். 26 நாளால் பிரிவிடுமா? 6 24. மிச்சம் 2 மிச்சம் பெறுது இதுல. அப்ப இது போல. ஆகவே 2வது விடை சரியானது. 33 பந்துகள். கவனம் மாணவர்களே. அடுத்த கேள்விக்கு போவோம். 3 நண்பர்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை 29. 3 பேர்ட்ட வயதுகளின் கூட்டுத்தொகை 29. இன்னும் எத்தனை வருடங்களின் பின்னர் இவர்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை 38 வருடங்கள் ஆகும்? இது ஒரு நல்ல கேள்வி, யோசிக்கக்கூடிய கேள்வி. அப்ப நீங்க பாருங்கோ, 38ல இருந்து 29 கழியுங்க. 38ல இருந்து 29 கழிச்சா 18ல 9 போனா 9, இங்க 2ல 2 போனா செய்வேன். அப்போ 9 வருடம் வித்தியாசம் வருகுது. உடனே 9 கீறல. இது போல ஏன் 3 பேர்ட்ட வயசை கூட்டித்தான் 38 வரணும். அப்ப 9 வருஷம் கூடணும். ஆனா 3 பேருக்கு. அப்ப என்ன செய்யணும்? இத 3ஆல பிரிக்கணும். 3ஆல பிரிச்சால் 3 9. அப்போ ஒரு ஆளுக்கு 3 வருடங்களின் பின்னர் இவைண்ட 3 பேர்ட்டையும் கூட்டுத்தொகை 38 இருக்கும். அப்பதானே கணக்கு சரியா வரும். பாருங்க, 3 வருஷத்துல ஒரு ஆளுக்கு 3 வயசு கூடுது, அடுத்த ஆளுக்கு 3 வயசு கூடுது, அடுத்த ஆளுக்கு 3 வயசு கூடுது. மொத்தமா எத்தனை கூடுது? 9 கூடுது. 9 வயசு கூட்டுத்தொகையில கூடுது. கவனம், கூட்டுத்தொகையில தான் 9 கூடுது. ஒரு ஆள்கிட்ட வயது 9 கூடையில. கவனமா இருக்கணும். ஒரு ஆளுக்கு 3 படி கூடினாத்தான் கூட்டுத்தொகையில 3 பேர்ட்டையும் சேர்த்து 9 வரும். கவனம், சரியா? சரி, 12வது கேள்விக்கு போவோம். கண்ணனிற்கு 2 நீர்க்குழாய்களை பொருத்துவதற்கு 4 நிமிடங்கள் தேவைப்பட்டன. எனின் அவ்வாறான 6 நீர்க்குழாய்களை பொருத்துவதற்கு எத்தனை நிமிடங்கள் தேவை? அப்ப 2 நீர்க்குழாய்களை பொருத்துவதற்கு 4 நிமிடம் தேவையா? 2 நீர்க்குழாய்களை பொருத்துவதற்கு 4 நிமிடங்கள் தேவைப்பட்டன. எனின் அவ்வாறான 6 நீர்க்குழாய்களை பொருத்துவதற்கு எத்தனை நிமிடங்கள் தேவைப்படும்? 2 கண்டா இது இலகுவான கேள்வி. இதுல யோசிக்க ஏதாவது இருக்கா? ஏதாவது உங்களை குழப்புற மாதிரி? 2 நீர்க்குழாய் 4 நிமிடம். போடுங்க, 2 நீர்க்குழாய் 4 நிமிடம். 4 நிமிடம். சரி, அப்ப ஒரு நீர்க்குழாய்க்கு எவ்வளவு? 2ஆல பிரியுங்க. உங்களுக்கு வழக்கம் போல சொன்னான், ஒன்றை தந்து பலதை கேட்டா பெருக்கல்,
பலதை தந்து ஒன்றை கேட்டா பிரித்தல், அவ பிரிக்கணும். அப்ப ஒரு நீர்க்குழாய்க்கு 2 நிமிடம். இப்ப கேள்வி 6 நீர்க்குழாய்க்கு. அப்ப எங்களுக்கு ஒன்று தெரியும், 6 காணணும். அப்ப என்ன செய்யணும்? ஒன்றை தந்து பலதை கேட்டா பெருக்க 2 நிமிடத்தை 6ஆல பெருக்குங்க. பெருக்கினா 6 2 12, 12 நிமிடங்கள். சரியா? அவ்வளவுதான். 31 நாட்கள் கொண்ட மாதம் ஒன்றில் 4ஆம் நாள் புதன்கிழமையா? அப்ப 4ஆம் திகதி புதன்கிழமைன்னு சொல்லியாச்சு. 4ஆம் நாளண்டா என்ன? 4ஆம் திகதி புதன்கிழமை. சரி, 31 நாட்களா? அம்மாதத்தின் நடுநாள் என்ன கிழமை? அப்ப 31 நாளண்டா அதுல நடுநாள் என்னன்னு கண்டுபிடிக்கிறது? 31 2ஆல பிரியுங்கோ. பிரிச்சா 2 2, 3ல 2 போனா 1, அந்த 1 ரக்குங்கோ. 5 10, ஆக மிச்சம் 1. சரி, அப்ப பாத்தீங்களா தெரியும், 15ஓட 1 கூட்டம். 15 1 16. அப்ப 16ஆம் திகதி தான் 31 நாள் கொண்ட மாதத்தின் நடுநாள். விளங்குதா? சொல்றேன் பாருங்க. 16ஆம் திகதி என்றா முன்னுக்கு 15 நாள் இருக்கு, பின்னுக்கு 15 நாள் இருக்கு. 15ம் 15ம் 30, நடுவில் இருக்கிற ஒரு நாள் 31 நாள். சரியா? சரி, இது சரிதானே? 31 நாளுன்ற நடுநாள் வந்து 16ஆம் திகதி. விளங்குதா? சரி, இப்ப எங்களுக்கு 4ஆம் தேதி புதன்கிழமை தெரியும். சரி, இனி அடுத்த புதன்கிழமை எப்ப வரும்? இதோட 7 கூட்டுங்க. 7 நாளும் 11, 11ஆம் தேதி புதன்கிழமை. சரி, அடுத்த புதன் எப்ப வரும்? 11ஓட 7 கூட்டுங்க. 11 மேலும் 18, 18ஆம் தேதி புதன்கிழமை. எங்களுக்கு தேவை 16ஆம் தேதி. 18 புதன் என்றால் 17 என்ன? அதுக்கு முதல் நாள் செவ்வாய். 16 என்ன? அதுக்கு முதல் நாள் செவ்வாய்க்கு முதல் நாள் திங்கள். சரியான விடை திங்கட்கிழமை. சரியா மாணவர்களே? கவனமா இருந்து கொள்ளுங்க. இலகுவான கேள்வி. சரி, பாப்போம். வெற்றிடத்தில் வர வேண்டிய எண் யாது? வெற்றிடத்துல வர வேண்டிய எண்ணா? அப்ப நீங்க பாருங்க, இதுல 13 12 11 ஒன்று குறைஞ்சு கொண்டு வருது. சரி, இதுக்கு ஒன்று குறையுது. இதுக்குள்ள என்ன? 10 10 10 10 வித்தியாசம் இருக்குது. ஆனா 20 40 30 அப்படி வருது. இப்ப கொஞ்சம் சிக்கலா இருக்குது. சரியா? கொஞ்சம் சிக்கலா இருக்குது. இத பார்ப்போம். இதை எத்தனை முறை? இதை எத்தனை மடங்கு? 20 80, 4ஆல 20 பெருக்கினா 80. சரியா? சரி, 40க்கு 120க்கும் என்ன தொடர்பு? 3ஆல 40 பெருக்கினா 120. சரி, அப்ப 4 3, அடுத்தது எத்தனையால பெருக்கணும்? அடுத்தது எத்தனையால பெருக்கணும்? 5ஆலயா அல்லது 2ஆலயா? 5ஆலயா 2ஆலயா பெருக்கணும். இதுல ஒரு சின்ன குழப்பம் வந்துட்டு பாருங்க. ஏனென்று சொன்னா இதுல 2 விதமா யோசிக்கலாம். எப்படி யோசிக்கலாம் என்றால், இதுக்குள்ள 10, இதுல 20 கூடி இருக்கு, இதுல 10 குறைஞ்சிருக்கு. இதுக்கும் வித்தியாசம் 20, இதுக்கும் வித்தியாசம் 10. சரி, பாப்போம். அப்ப 20 4ஆல பெருக்கினா 80, அது சரி. 40 3ஆல பெருக்கினா 120, அதுவும் சரி. அப்ப 30 என்ன செய்யணும்? 2ஆல பெருக்கணுமா 5ஆல பெருக்கணுமா? 2ஆல தான் பெருக்க வேண்டி வரப்போகுது. ஏன்?
இது வந்து குறைஞ்சு கொண்டு வருகுது. நடுவுக்கு இருக்கிறது மட்டும் கூடி குறையுது. அப்ப இது என்ன செய்யணும்? இதுவும் கூடிக்கொண்டுதான் பெருகுது. 2ஆல பெருக்கணுமா 5ஆல பெருக்கணுமா? இதுல வர வேண்டிய சரியான முறை என்னன்னு நாங்க கண்டுபிடிக்கணும். சரி, அப்ப இந்த கேள்விக்கு நான் 150 கொடுக்கிறேன். ஏனென்றால் இது 150 கொடுக்காமல் நாங்கள் இதையே கொடுப்போம், 60 தான் கொடுக்கணும். ஏன்? இதுல பெருக்குப்படுறத பார்த்தீங்கன்னா பெருக்குப்படுறது இது 4ஆல பெருக்கப்படுது, இது 3ஆல பெருக்கப்படுது. அப்ப இது எத்தனையால பெருக்கப்படும்? 2ஆல பெருக்கப்படும். சரியான விடை 60. சரியா? சரி, இது குறைஞ்சு கொண்டு போகுது. இதுல நீங்கள் 150 எடுக்கிறேன்றாலும் எப்படி எடுப்பீங்க? 150 அந்த வித்தியாசத்தை வச்சு எடுப்பீங்களா? இல்ல, இந்த கேள்வியில ஸ்கீம்ல என்ன விட கொடுத்துருவாங்களோ தெரியல. நிறைய வழியால யோசிக்கலாம். நான் அம்புக்குறி போட்டதன்படிதான் யோசிக்கிறேன். மேல கீழே யோசிக்காம விட்டால் நீங்க இந்த குறுக்கால யோசிக்காதீங்க. மேலே இருக்கிறத கீழே இருக்கிறத யோசிக்காதீங்க. ஏன்னா எங்களுக்கு அம்புக்குறி எப்படி தந்திருக்கிறாங்க? கிடையாதான் தந்திருக்கிறாங்க. அப்ப நாங்க அதன்படி யோசிப்போம். 20 4ஆல பெருக்கினா 80, 40 3ஆல பெருக்கினா 160, 120. அப்ப 30 2ஆல பெருக்கினா 60. வர வர குறைஞ்சு கொண்டு வருது. சரியா? அதன்படி நான் செய்திருக்கிறேன். இதுல வேற ஏதாவது மாற்றங்கள் விடைகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா நாங்கள் எந்த வழியால விட வருதுன்னு சரியா சொல்ல முடியல. நான் இந்த அம்புக்குறியை வச்சுக்கொண்டு நான் சொல்லியிருக்கேன். சரிதானே? சரி, 15வது கேள்விக்கு போவோம். சரியான கோவையை தெரிவு செய்க. அப்ப இதுல பாத்தீங்க என்றால் உங்களுக்கு 555 இருக்குது. 555 இருக்குது. விடையில பார்த்தா 680 இருக்குது. அப்போ ஒரு 100 இதோட கட்டாயம் கூட்டணும். 100 கட்டாயம் கூட்டுப்படும். அப்ப 250 கூட்டுப்படும். 250 55 அது கூட்டுப்படும். எந்த விடையில இருக்கு? 2ஆவதுலயும் 3ஆவதுலயும் இருக்கு. முதலாவது விட பிழை. சரியா? சரி, இனி அடுத்தது பாருங்கோ. 680 வரணும். எல்லா 5ஐயும் கடைசியில இருக்கிற 5ஐயும் கூட்டுங்க. கூட்டினா இதை பாருங்க. 5 மஞ்சும் 10, 10 மஞ்சும் 15, 15 மஞ்சும் 20, 20 மஞ்சும் 25. அப்ப கடைசியில 5ல முடியுது. ஆனா இங்க 5லயா முடியுது? 0த்துல முடியுது. ஆகவே இந்த விடையும் பிழை. சரியான விடை 2ஆவது. இப்படித்தான் மாணவர்களை தட்டுறது. நீங்க எல்லாத்தையும் எழுதி போட்டு கூட்டி கொண்டு நின்றா நேரம் சரியா போயிடும். விளங்குதா? தொடர்ச்சியா 16வது கேள்வியிலிருந்து நான் உங்களுக்கு அடுத்த காணொலியில அப்லோட் செய்யப்படும். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் செய்தா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க பார்வையிட்டு கொள்ளலாம். சரிதானே? நன்றி.